இன்றைய ஆத்மீக தேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்முடைய தேசத்துக்கு சுதந்திரம் கிடைத்ததான மாதம். கிறிஸ்தேசுவுக்குள்ளாக நாம் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்களுக்கு நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கின்றபடியால் இருதயத்தில் நீதி உண்டாக விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது அதன் இரட்சணியத்தையும் நன்மையையும் நாம் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாயிருப்போம். இன்றைய தினத்தின் வாக்காக 28ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை தியானித்து அறிக்கையிடுகிறவர்களாயிருப்போம். கர்த்தர் என் பலன், என் கேடயமாயிருக்கிறார், என் இருதயம் அவரையே நம்பியிருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் கலிகூரும், என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லா விதத்திலும் நமக்கு சகாயம் செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தொழிலிலே, குடும்பத்திலே, அன்றாட தேவையை சந்திப்பதிலே, வருகிற எல்லா சத்துருவின் சூழ்ச்சிகளில் இருந்தும் பொல்லாத வியாதி வியாகுலங்களில் இருந்தும் நம்மை விடுவித்து நமக்கு வேண்டிய சகாயத்தை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆதலால் என்னோடு சேர்ந்து இவ்வறிக்கை செய்கிறவர்களாய் இருப்பீர்களா? கர்த்தர் என் பலனும் என் கேடயமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை தான் நம்பியிருக்கும், நிச்சயமாகவே அவர் எனக்கு வேண்டிய சகாயத்தை செய்வார், என் இருதயம் அவருக்குள் மகிழ்ந்து களிகூர்ந்து பாடி துதிக்கிறதா இருக்கும். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, எங்களுடைய அன்றாட ஜீவியத்தில் எங்கள் காரியங்களை நடத்தி முடிக்கும்படி நீரே எங்களுடைய பலனும், எங்களை எல்லா தீங்குகளிலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் பொல்லாங்கின் பொல்லாப்பிலிருந்தும் விலக்கி காக்கும் கேடயமாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்நாளிலும் அடியனோடு இணைந்து தங்கள் கைகளை உயர்த்தி அறிக்கை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வேண்டிய ஏற்ற சகாயங்களை செய்து அவர்கள் ஜெயமுள்ளவர்களாய் வாழ, எல்லாவற்றிலும் சாதுரியம் உள்ளவர்களாய் இருக்க அனுகிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.